இன்றைய தியானம். தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். யாத்ராகமம் 2:24-25. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெருமூச்சை கேட்டார். நம்முடைய பெருமூச்சை கர்த்தர் கேட்பார். கேட்டு நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை, ஈசாக்கோடு செய்த உடன்படிக்கை, யாக்கோபோடு கூட செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார் என்று இங்கு நாம் வாசித்தோம். தேவன் அவங்கள மட்டும் இல்ல, இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார் என்று நாம் வாசித்தோம். தேவன் அவர்களை நினைத்தருளினார் என்று பார்க்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெருமூச்சை கேட்டார். என் பெருமூச்சை கர்த்தர் கேட்கிறாரா? நான் கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கனே, என் குடும்பம், என் தனிப்பட்ட வாழ்க்கை, என் பிள்ளைகளுடைய ரட்சிப்பு எல்லாவற்றிலும் நான் ரொம்ப வேதனையில் இருக்கிறேனே, நினைக்கும் பொழுதெல்லாம் வேதனையாக இருக்கே, என் குடும்பம் பாழாய் போய்கொண்டிருக்கிறதே, குடும்பம் அழிஞ்சிருச்சே, என் வாழ்க்கை அழிஞ்சிருச்சே, கவலைப்படுறீங்களா? உங்கள் பெருமூச்சை கர்த்தர் கேட்குறாரு. ஆபிரகாம் கிட்ட, ஈசாக்கு கிட்ட, யாக்கோபு கிட்ட என்ன வாக்கு கொடுத்தார்? நீங்கள் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் படிங்க, ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் படிங்க, ஆதியாகமம் 18, இதிலெல்லாம் என்ன வாக்கு கொடுக்குறாரு? உனக்கு ஒரு சந்ததி உண்டாகும், வானத்து நட்சத்திரங்களை போல, பூமியின் மணலை போல நான் ஒரு குழந்தையை தருவேன் சொன்னார். அப்படியே செஞ்சார். நீங்கள் ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது ஈசாக்கு கிட்டையும் அதே வாக்கு தத்தத்தை திரும்பமா உங்கள் அப்பா கிட்ட நான் சொன்னதை நிறைவேற்றுவேன், சந்ததிகள் எல்லாம் உங்களுக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் அதே யாக்கோபு கிட்ட வரும்போது ஆதியாகமும் 28ஆம் அதிகாரத்தில் 12 14 வரைக்கும் உள்ள வசனத்தில் வாக்கு தத்தங்களை கொடுக்குறார். உங்கள் அப்பா கிட்ட பேசினேன், உங்கள் தாத்தா கிட்ட பேசினேன், கர்த்தராகிய நான் சொல்கிறேன், நீ படுத்திருக்க இந்த பூமியை தருவேன், உன்னை திரும்பமா இங்கே கொண்டு வருவேன், உன் சந்ததி பூமியின் தூளை போல இருக்கும், நீ மேற்கே கிழக்கே வடக்கே தெற்கே பரம்புவாய், உனக்குள்ள உன் சந்ததிக்குள்ள பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். வாக்கு தத்தம் கொடுத்தாரு. நிறைவேறுச்சா இல்லையா? நீங்கள் ஆதியாகமம் ஃபுல்லாக நீங்கள் படித்து பாருங்க. 32ஆம் அதிகாரத்தில் 46ஆம் அதிகாரத்தில் எல்லாம் கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த வாக்கு, யாக்கோபுக்கு 12 பிள்ளைகளை கொடுத்து அவங்க சந்ததியை அவ்வளவா பெருக பண்ணினார். அவங்க தான் இஸ்ரவேல் ஜனம். அவர்கள் தான் பல்கினார்கள், பெருகினார்கள். எவ்வளோ ஒடுக்குனாங்க எகிப்தில். பார்வோன் ஒடுக்குனான், வேலையை கொடுத்து ஒடுக்குனான். எவ்வளவா ஒடுக்குனாங்களோ அவ்வளவா அவங்க பழுகுனாங்க, பெருகுனாங்க. இஸ்ரவேல் புத்திரரை குறித்து அவங்களுக்கு எகிப்தில் எரிச்சல் தான் வந்துச்சு. அவ்வளவு கொடுமையாக நம்ம வேலை வாங்கினாலும் இந்த ஜனங்க பழுகுறாங்க, பெருகுறாங்களேன்னு சொல்லி. ஆனாலும் அவருடைய பெருமூச்சை கேட்குற ஒரு தேவன் இருந்தார்னா, இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட சகோதரனே சகோதரியே, நீ எந்த அளவுக்கு நீ வேதனைப்படுறியோ, உன் பெருமூச்சை கேட்குற கர்த்தராகிய இயேசு உன் பக்கத்தில் வந்து சொல்கிறாரு, ஆபிரகாமோடு ஈசாக்கோடு யாக்கோபோடு உடன்படிக்கை பண்ணின உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் பெருமூச்சை கேட்குறேன். உன்னை நினைவு கூர்ந்து உன் மேலே கண்ணோக்கமாக இருந்து உன்னை நினைத்தருளி உன்னை நான் விடுவிக்க வந்திருக்கேன்னு இன்னைக்கு காலையில் உங்களை பார்த்து சொல்கிறேன். யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பார்க்குறோம். கர்த்தர் மோசேக்கிட்ட சொல்கிறார், எகிப்தியர் அடிமை கொள்ளுகிற இஸ்ரவேல் புத்திரரின் பெருமூச்சையும் நான் கேட்டு என் உடன்படிக்கையை நினைத்தேன். கர்த்தர் கொடுத்தா வாக்கு தத்தத்தை அப்படியே நினைவு கூர்ந்து அவங்கள பழுக பெருக செய்தார்னு பார்க்குறோம். உங்கள் வாழ்க்கையில் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் உபத்திரவத்தை, உங்கள் வேதனையெல்லாம் பார்த்துட்டு சும்மா கண்டு காணாமல் போகலை. பிரியமானவளே, உங்கள் உபத்திரவத்தை அவர் பார்த்து உங்களை நினைவு கூர்ந்து உங்களை விடுவிக்கிறதுக்காக அவர் தம்முடைய வார்த்தைகளை கொடுத்து தாசர்கள் மூலமாக, சபையின் மூலமாக, அனுதின மன்னா மூலமாக, இன்றைய தியானத்தின் மூலமாக ஒவ்வொரு நாளும் உங்களை உயிர்ப்பிக்கிறார், நம்மை உயிர்ப்பிக்கிறார். சங்கீதக்காரனாகிய தாவீது 22ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் சொல்லும்போது, உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். கர்த்தருடைய ஜனத்தை குறித்து தாவீது எழுதுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டா தப்பிடுவோம், வெட்கமடையாதபடிக்கு நம்மை காப்பார். அதே 102ஆம் சங்கீதம் 20ஆம் வசனத்திலே
சங்கீதக்காரன் எழுதுகிறான், தம்முடைய உயர்ந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பார்த்து வானங்களில் இருந்து பூமியின் மேல் கண்ணோக்கமானார். பூமியின் மேல் கண்ணோக்கமானார். உங்க மேல கண்ணோக்கமாய் இருந்து உங்களை விடுவிக்கும்படிக்கு இன்னைக்கு பேசுறார். 138 சங்கீதத்தில் தாவீது 3 வசனத்தில் எழுதுறாரு, நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். உங்களையும் தைரியப்படுத்துறாரு. சோர்ந்து போயிட்டீங்களா? கர்த்தர் உங்களை நினைத்தருளினார். உங்கள் மேலே கண்ணோக்கமாக இருக்கிறார். உங்களை நினைத்தருளிட்டாரு. உங்கள் பெருமூச்சை பார்த்துட்டார். ஆண்டவரே, என்னையும் குடும்பத்தை நினச்சி பாருங்கப்பா, எங்களை தூக்கி எடுங்க ஆண்டவரே. ஆபிரகாம் கிட்ட சொன்ன வாக்கு, ஈசாக் கிட்ட சொன்ன வாக்கு, யாக்கோபு கிட்ட சொன்ன வாக்கு, இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து மோசே கிட்ட சொன்ன வாக்கெல்லாம் எங்களுக்கும் நீங்கள் நிறைவேற்றுங்க. ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். யாத்ராகமம் 2:24-25 நாங்கள் வாசித்தோம்ப்பா. அந்த வார்த்தை எங்களை பலப்படுத்திச்சு ஆண்டவரே. நீங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெருமூச்சை கேட்டீங்கல்ல, எங்கள் பெருமூச்சையும் கேட்கறதுக்காக நன்றி. ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார்னு படித்தோம். எங்களுக்காக நினைவு கூறுங்கப்பா. இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார்னு படித்தோம். எங்களையும் கண்ணோக்கி பாருங்கப்பா. தேவன் அவர்களை நினைத்தருளினார்னு படித்தோம். எங்களையும் நினச்சிக்கோங்க ஆண்டவரே. எங்களை நினச்சி எங்களை தயவு செய்து ஆண்டவரே தண்டியாமல் எங்களை தூக்கி எடுங்க. எங்களையும் எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிங்க. எங்களுடைய வாழ்க்கையில் என்ன குறை இருந்தாலும் இந்த குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையில நிறைவாக்குவீர் என்ற விசுவாசத்தோடு உன் பாதத்தை முத்தம் செய்து உங்களுடைய கரத்தில் எங்களுடைய ஆவியாத்துவ சரீரத்தை அர்ப்பணிக்கிறோம். ஏற்றுக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.